Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபு விஜய் இவருடைய டைரக்ஷனில் ஜெய், யோகி பாபு, மீனாட்சி கோவிந்தராஜன் அண்டு சத்யன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்காங்க. இந்த சட்டென்று மாறுது வானிலை, இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் எப்போ சட்டுன்னு வந்துச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு மூமெண்ட்டில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து பயங்கர தீவிரமாக வந்து பொலிட்டிக்கல் இதில் வந்து பெரிய பிஸியாக இருந்தார் ஜெய். அண்ணனுக்கு சப்போர்ட் வந்து நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பிரச்சாரத்தில் ஒரு பக்கம் இருந்தார். பதவி இருக்கிறப்ப வந்து ஓடி வந்து ஒரு மாஸ் பண்ணார். ஸோ இந்த சூட்டோட சூடாக வந்து நம்ம படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சட்டுன்னு முடிவெடுத்து சட்டென்று மாறுது வானிலைன்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முந்தின படம் வந்து ரிவ்யூ கொடுத்தப்போ சொன்னேன் 101 டிகிரி காய்ச்சலோடு தான் அந்த படத்தை நான் பார்த்தேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் எனக்கு வைப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த படத்தையும் அதே ஒரு காய்ச்சலோடு தான் நான் பார்த்தேன். இந்த படம் வந்து என்னோட காய்ச்சலை எப்படி ஆகிச்சு அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஹீரோவுக்கு ஹீரோயினை கண்டதுமே காதல். அடுத்த சில மொமெண்ட்களில் வந்து அவங்களை மீட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் வருது. கடைசியில் பார்த்தா ஒரு நொடியில் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டோடனே ஹீரோயின் வந்து அடுத்த நிமிஷமே யோசிக்காமல் ஓகே அப்படின்னு சொல்லி உடனடியாக சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வருது. அது என்ன பிரச்சனை, என்ன பண்ணாங்க, யார், அதை எப்படி ஹீரோ வந்து சமாளித்தார் அப்படிங்கிறது தான் சட்டென்று மாறுது வானிலை அப்படிங்கிற படத்தோட கதை. ஸோ அந்த படத்தோட நாட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சினிமாவில் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்கேம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பணம் வந்து எம்எல்எம்ல வந்து பணம் மோசடி பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஆர்கன் திருட்டை பற்றி சொல்கிறவங்க, அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் பற்றி தமிழ் சினிமா வந்து பரவலாக பேசியிருக்கு. இந்த வகையான ஸ்கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்களுடைய அந்தரங்கத்தை வந்து பெரிய ஒரு நெட்வொர்க்கில் போட்டு காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கொடிய நெட்வொர்க். இந்த ஸ்கேம் பற்றி டீட்டெயில்டாக வந்து பெரிய அளவில் யாரும் வந்து பேசலை. இதுக்கு முன்னாடி நான் நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதாவது இந்த மாதிரினா ஸ்கேமை வந்து பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி வந்த படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். பணத்திருட்டு, அப்புறம் உறுப்பு திருட்டு, ரத்த திருட்டு, குழந்தை திருட்டு, இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து ஸ்கேம்ஸை வந்து பேஸ் பண்ணி வந்த படங்கள் நிறையா பார்த்துருக்கேன். ஒரு வகையான ஸ்கேம். அதாவது அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்தை வந்து வச்சு எப்படி வந்து பணம் சம்பாதிச்சு இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாஃபியா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தோட கதையை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாட்டு நல்லா இருந்தாலும் அதை டெலிவர் பண்ண விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் மெச்சூர்டாகவும் ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடித்த நடிகர்கள் ஜெய்யா இருக்கட்டும், மீனாட்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் நடித்த கருடா ராம், அதுக்கப்புறம் மற்ற யாரோடையுமே வந்து குறை சொல்ல முடியாது. அவங்க ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தோடைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்து டைரக்டர் வேலை வாங்கினதில் இவ்வளவு அசால்ட்டாக இருந்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்போ ஸ்கூல் டேஸில் ட்ராமாஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராமா வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஒரு தமிழ் டீச்சர் இருப்பாங்க. அவங்க என்னென்னா சீன் பை சீன் 1, சீன் 2 எழுதி பேப்பரில் வச்சுப்பாங்க. அப்போ சீன் 1 ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு சொன்னப்போ எல்லா பசங்களும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அப்படின்னு சொல்கிறப்ப சீன் 2க்கு வந்து எல்லாம் மாறுவாங்க பாருங்கள். லிட்ரலாக அந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்கூல் ட்ராமா மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை இந்த படத்தில் நான் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பெரிய டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, பெரிய ஸ்டார் காஸ்ட் போட்டிருக்காங்க, பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த வகையிலும் இது சின்ன படம் இல்லை. ஏன்னா அந்த டெக்னிக்கல் டீம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள். ரிச்சர்ட் எம் நாதன் அவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபர், எத்தனை பெரிய ஹிட் படங்களை கொடுத்தவர். ஸோ ஓவரால் எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய டீம். ஆனால் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறத நினச்சி ஒரு சின்ன பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு இருந்தது. ஏன்னா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டேக் 1 டேக் 2ன்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அவ்வளவு மெச்சூராக வந்து பர்ஃபார்ம் பண்ணி நிறைய இடங்களை சொதப்பிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க இப்போ என்ன இந்த சீனில் வந்து பண்ண போகிறாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய எரிச்சலடையக்கூடிய மொமெண்ட்டை வந்து இந்த படத்தில் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக அமைஞ்சதையும் வந்து நான் பார்க்க முடிஞ்சது. ஓவரால் ஒரு நல்ல நாட்டை வந்து எடுத்துகிட்டு அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த படம் சட்டென்று மாறுது வானிலை கொடுத்துருக்கு. ஜெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ண வரும் அவருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏஜை விட ரொம்ப வயசு கம்மியாக தெரியறதுக்கான மேஜிக்கான விஷயங்கள் அவரோட ஃபேஸ்லேயே இருக்குது, அவரோட உடம்புல இருக்குது. நீங்கள் எப்படி வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இன்றைக்கி இந்த படத்தோட ஃப்ரேம் எடுத்து பார்த்தாலும் நீங்கள் சென்னை 28 எடுத்த ஃப்ரேமில் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருப்பார். இது எல்லா ஹீரோக்கெல்லாம் அமையாது. ஏன்னா ஃபேஸ் காமிச்சு கொடுத்துரும். இப்போ என்னோட ரிவ்யூ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா இவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் வெகு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஃபேஸோடைய இதெல்லாமே அப்படியே அந்த சாம்னஸ் எல்லாம் வந்து குறையாமல் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த நபர் தான் வந்து ஜெய். ஸோ அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ
சூஸ் பண்ணக்கூடிய படங்கள் மேலே இன்னும் அதிக கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பேசிக்காக எல்லா விஷயங்களும் ரொம்ப நேச்சுரலாக வருது. பட் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கதைகள் வந்து அது இன்னும் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய கெரியருக்கு வந்து அடுத்தடுத்த லெவலில் நிச்சயம் பெரிய விதத்தில் வந்து கொண்டு போய் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக அந்த படத்தில் நடித்ததில் எனக்கு மீனாட்சி கோவிந்தராஜனுடைய பர்ஃபார்மன்ஸ் சட்டிலாக இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் கதையோட டெப்த் என்ன அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இல்லைன்னா அந்த ஃபீல் பண்ணி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதன் பிறகு வந்து கிரீஷ் கோபாலகிருஷ்ணனுடைய இசையில் வந்து சட்டென்று மாறுது வானிலை அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து 2வது 3வது தடவை கேட்குறப்போ உங்களுக்கு வந்து பிடிச்சிரும். அந்த வகையில் வந்து ஒரு பாடலாக அமைஞ்சது. ரிச்சர்ட் எம் நாதனுடைய சினிமாட்டோகிராஃபி, தென் டார்லிங் ரிச்சர்ட்சன் அவருடைய எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் படத்தோட டூரேஷனை லைட்டாக ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை வந்து கொடுத்தது. ஸோ ஓவரால் சட்டென்று மாறுது வானிலை உங்கள் பொறுமையை வந்து சோதிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். பட் அதெல்லாம் கிடையாதுங்க, நான் எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் உட்கார்ந்து நான் பார்த்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரியான நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து நீங்கள் தாராளமாக தேட்டரில் போய் பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங். மீண்டும் உங்களை மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from RJ ரோஹிணி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.